ரஜினிகாந்துக்கு வயசாயிருச்சு, தனக்கு பின்னாடி தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா தனக்கு பின்னாடி தனுஷ் அதை கைப்பற்றிடுவாரு அப்படின்னு பயத்தினால தான் ரஜினிகாந்த் அந்த கட்சியே ஆரம்பிக்கலையா, தொடங்கல? இல்ல அது இது அபத்தமான கேள்வி. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காமல் போனதுல மிக தெளிவாக அவர் யாருடைய வலையிலும் நம்ம சிக்கக்கூடாது. தனுஷ், குறிப்பா தனுஷே இல்லங்க, ஆனா அவர் மருமகன்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சா அவரோட வாரிசு, அரசியல் வாரிசு, கலைவுலக வாரிசு எல்லாமே தனுஷ் தானே. இந்த கேள்வி நியாயம் இருக்கிறத நான் நம்புறேன். ஆக மொத்தம் மக்கள் மேல அக்கறை இல்ல. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எங்கேயாவது குரல் கொடுத்தாரா சார்? இது வரைக்கும் வாய் திறந்தாரா? கரண்ட் பிரச்சனை இருக்கு, எல்லா பக்கமும் கரண்ட் பிரச்சனை இருக்கு. ஆனா கரண்ட் பில்ல சத்தமே இல்லாம உயர்த்தி இருக்குது இந்த அரசாங்கம். ஆதவர்ஜுனாவை தான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் அவர் தான் வாயை திறந்தார். அவரே வாயை மூடிட்டாங்க. அவர் வாயை கொடுத்து பல இடங்கள்ல செருப்படி வாங்கிட்டு இருக்காரு. வார்த்தை செருப்படி வாங்கிட்டு இருக்காரு. யாரும் செருப்பால அவர் அடிக்கிறது இல்ல, வார்த்தை செருப்படி. தமிழ்நாட்டு மக்கள் நீட்டு வந்த பிறகு எத்தனை ஏழை மாணவர் டாக்டர் ஆயிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு 12வதுல பாஸ் பண்ணி பெரிய மார்க் வாங்குவோம். 1200க்கு 1198 எடுத்தா கூட அவங்க டாக்டர் ஆக முடியாது. வீணா போன நீட்ல போய் அவன் வந்து பாஸ் பண்ணணும், அவங்க சொல்ற கட் ஆஃப் எடுக்கணும், அப்பதான் வந்து அவனுக்கு மருத்துவ படிப்பு கிடைக்கும். இது இல்லாம அவங்க கேட்ட பணத்தை கட்டணும். நீட் கோச்சிங் சென்டர் கோடியா கொள்ளடிக்கிறாங்க ஆண்டுக்கு. அரசு பள்ளிகளே மூடிட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா? மாணவர் சேர்க்கை இல்லைன்ட்டு நீங்க சிபிஎஸ்இ பள்ளியை திறந்து விடுறீங்க, மெட்ரிகுலேஷன் பள்ளியை திறந்து விடுறீங்க, தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. ரஜினிகாந்துக்கு வயசாயிருச்சு, தனக்கு பின்னாடி தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா தனக்கு பின்னாடி தனுஷ் அதை கைப்பற்றிடுவாரு அப்படின்னு பயத்தினால தான் ரஜினிகாந்த் அந்த கட்சியே ஆரம்பிக்கலையா, தொடங்கல? இல்ல அது இது அபத்தமான கேள்வி. இது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காமல் போனதுல மிக தெளிவாக அவர் யாருடைய வலையிலும் நம்ம சிக்கக்கூடாது. தனுஷ், குறிப்பா தனுஷே இல்லங்க, ஆனா அவர் மருமகன்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சா அவரோட வாரிசு, அரசியல் வாரிசு, கலைவுலக வாரிசு எல்லாமே தனுஷ் தானே. இந்த கேள்வி நியாயம் இருக்கிறத நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்க, நான் அந்த பேட்டர்னுக்குள்ளேயே வரல. அவர் ஆரம்பிக்கலாம்னு அவர் அறிவித்த காலகட்டத்தில் அவருடைய அஜெண்டாக்குள்ள ஒன்றிய அரசாங்கம் வந்து வேற ஒரு அஜெண்டாவை வந்து ஃபில் பண்ணதுனால தான் இவங்களோட நம்ம டிராவல் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு இன்னொன்று சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறார் இல்லையா, அவர் நடிகராக இருந்தால் முதலமைச்சராக இருக்காரு. இப்போ இந்த நடிகர் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பாஜகன்னு பேர் சொல்றாரா, இல்ல அமித்ஷான்னு பேர் சொல்றாரா, மோடின்னு சொல்றாரா? நாம் மாநிலத்துக்கு உரிமைகள் குறித்து கூட பேசுவதற்கு அந்த கட்சியின் பெயரை கூட குறிப்பிட பயந்து நடுங்கி பயந்தாங்கொல்லியா கோழையா இருக்காரு இப்போ வரைக்கும். இல்லை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுல கர்நாடகாவில் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை வாய் திறக்கலன்னு ஜூனியர் விடன் இந்த வாரம் ஜனநாயகன் படத்துக்கும் மாநில உரிமைக்கும் விவசாயிகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் விளை நிலங்கள் பயிர் தண்ணி இல்லாமல் கருகி போய் குறுவை சாகுபடியே நடக்காமல் நாசமாக போவதற்கும் ஜனநாயகன் படம் ஒரு சினிமா சார். அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ஆனால் அவங்களுடைய புரிதல் வேற ஒன்றா இருக்குல்ல. ஜூனியர் விடன் கரெக்டாக சொல்கிறாங்க. விஜயோட ஆர்டர் கர்நாடகாவில் ஜனநாயகன் ரிலீஸில் நம்ம கல்லா கட்டத்தில் பிரச்சனை வந்துடும், அதனால சைலண்டில் இருப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ உங்க நோக்கம் கல்லா கட்டுறது மட்டும்தான், மக்களுக்கான நன்மை இல்லை, மக்களுக்கான ஆரோக்கியமான அரசியல் உங்ககிட்ட இல்லை, உங்க நோக்கம் கல்லா கட்டுறது. அப்புறம் நீங்க ஊழலை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவனை ஏன் போய் சொல்றீங்க? இதான பித்தலாட்ட அரசியல், இதானே சார் பித்தலாட்ட. இதுதான் வந்து நம்ம டிடிவி தினகரன் மிக தெளிவாக நேற்றுக்கு பார்த்தேன், ஒரு வீடியோ நான் பார்த்தேன். விஜய் வந்து ஒரு 420ன்றார். நான் சொல்லலை, பதட்டம் அடையாதீங்க, இதை நான் சொல்லலை, அவர் சொல்றார் 420 வேலையை செய்திருக்கிறார் விஜய்னாரு. ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, நீ ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தின்னு சொன்னா ஏன் எம்எல்ஏவை கட்சித்தாவல் தடை சட்டம் வராதுன்றதுனால அவரை நீ வந்து காபந்து பண்ணி எடுத்துட்டு போயிட்ட, கபலீகரம் பண்ணிட்டு போயிட்ட, அப்போ இது தூய சக்தி பண்ற வேலையா, இது 420 பண்ற வேலைன்றார். அவர் சொன்னது உண்மைதானே? ஆக மொத்தம் மக்கள் மேல அக்கறை இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எங்கேயாவது குரல் கொடுத்தாரா சார்? இது வரைக்கும் வாய் திறந்தாரா? கரண்ட் பிரச்சனை இருக்கு, எல்லா பக்கமும் கரண்ட் பிரச்சனை இருக்கு. ஆனா கரண்ட் பில்ல சத்தமே இல்லாம உயர்த்தி இருக்குது இந்த அரசாங்கம். 2 மடங்குல 3 மடங்கு ஏறி போயிருக்கு. ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு வந்து 29,000 பில்லு வந்திருக்குன்னு சொல்லுது. பார்த்தீங்கல்ல வீடியோவே, அந்த அம்மா காட்டுது, எனக்கு வரவே வராதுங்க, என் வீட்டில் எலக்ட்ரானிக் பொருளே கிடையாது, ஃபேன் தான் ஓடுது, 29,000 பில்லு வந்திருக்கு. அதிகாரிகளுடைய மீட்டரில் குறைபாடு, அதிகாரிகளுடைய கவனக்குறையீடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மின்சாரத்துறை அமைச்சர் அந்த ஆர்டிஸ்ட்க்கு திருட்டு அந்த துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வாயை திறக்க மாட்டாரு இது சம்பந்தமா. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நிறைய வாய் திறக்கிறார். அவருக்கு மட்டும்தான் பேசுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு.
என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு வேற எந்த அமைச்சரும் பேசுறது இல்ல. புச்சியானந்த் எங்கேயாவது பேசுறாரா ஊடகத்தை பார்த்து? இல்ல. உங்க நண்பர், என் நண்பர் ராஜ்மோகன் எங்கன்னா பேசுறாரா? பேசுறது இல்ல. நம்ம நண்பர் ரமேஷ், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ரமேஷ் நண்பர், அவர் எங்கேயாவது பேசுறாரா? இப்ப அந்த 100 கோடி பிரச்சனை வந்ததுல அவரும் பேசுறது இல்ல, பெரும்பாலும் பேசுறது இல்ல. ரீல்ஸ் புகழ் கீர்த்தனா ஆளையே காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியல. ட்ரோன் புகழ் நம்ம பிரபு கல்குவாரி அமைச்சர், அவரும் எங்கேயும் பேசுறதே இல்லை. அப்புறம் நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிடலப்பான்னு பேசின பார்த்திபன் போக்குவரத்துறை அமைச்சர், அவரையும் ஆளை காணோம். யாருமே ஊடகத்தை பார்த்து பேச தயங்குறாங்க. விக்னேஷ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை 2 வார்த்தை மதுவிலக்கு அமைச்சர் பேசுறாரு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளியே வந்து பேசுறாரு. 35 துறைகள் இருக்கு சார். முதலமைச்சர் வந்த நாள்ல இருந்தே பேசுறது இல்ல. மீதி 34 அமைச்சர்களை ஒரு 5-6 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப யாருக்கும் பேச அனுமதி இல்லை. ஒரே ஒருத்தர் தான் பேசுறாரு. எல்லா துறை ரீதியாகவும் ஒருத்தர் தான் பேசுறாரு. யார் தெரியுமா? RSSல இருந்து வந்த நிர்மல்குமார். அப்ப இந்த ஆட்சி நடத்துவது தாவேகாவா RSS? ஆதவ ஒரிஜினாவை தான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் அவர் தான் வாயை திறந்தார். அவரையும் வாயை மூடிட்டாங்க. அவர் வாயை கொடுத்து பல இடங்கள்ல செருப்படி வாங்கிட்டு இருக்காரு. வார்த்தை செருப்படி வாங்கிட்டு இருக்காரு. யாரும் செருப்பால அவர் அடிக்கிறது இல்லை, வார்த்தை செருப்படி. ஏன்னா சம்பந்தமே இல்லாம அவர் தமிழ்நாடு அரசை, தாவேக அரசை சிபிஐல கோத்து விட்டுட்டே இருக்காரு. எங்களுக்கு கரூர்ல முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு, அதை முடிக்காம விட மாட்டேன், நான் உன்னை உள்ள விடாம வைக்காம விட மாட்டேன்னா, டேய் இப்படி பேசி பேசி எங்களை உள்ள வச்சிடாதனான்னு அவர் வாயை அடைச்சிட்டாங்க போல இருக்கு. இப்போ எங்கேயாவது ஆதவ் வந்து பத்திரிகையாளரை கண்டா ஓடுறாரு. நான் நீ பார்த்தேன், ஒரு மைக்கை தூக்கிட்டு அவர் பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, சார் ஒரு நிமிஷம் சார், அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இருக்கும்போது அரசியல் பேசக்கூடாது சார். எப்பேற்பட்ட தத்துவம் கூடாது, அடையாங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, அந்த மாதிரி இருக்குங்க. அப்ப எகிரி எகிரி பேசின ஆதவ் வாயை யார் பூட்டு போட்டது? அவருக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, நீ மூடிக்கிட்டு சும்மா இரு, உன்னாலதான் பிரச்சனையே வருது, பேசாதேன்ட்டாங்க. அவரும் பேசுறது. இப்ப பேசக்கூடிய பவர் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிருக்கு. அது RSS வழியில வந்ததுனால, பல கட்சிகள் தாவி வந்ததுனால, எல்லாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் மட்டும்தான். நீங்க கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டார். அவரா எல்லா கேள்வியும் அவரே பதில் சொல்லிப்பார். நிர்மல்குமார் மட்டும்தான். இவன் சம்பந்தமே இல்லாம தாவேகால அவ்வளவு பிரச்சனை இருக்கு. கட்சி பதவி போடுறதுல ஆரம்பிச்சு எல்லாத்திலையும் ஊழல் 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 ஊழல்னு திருமண பக்கம்லாம் ஊழலா இருக்கு. ஆனா இன்னும் திமுக மேல பழி போடுறதை மட்டும் தெளிவா நிப்பாட்டாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க முதலமைச்சரை மரியாதைக்குரிய முதலமைச்சர்னு கூப்பிடணும், மாண்புமிகு சொல்றீங்க இல்லையா? அதுல ஈக்குவலா இருக்கிறவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுல அனைத்து அதிகாரங்களும் அவருக்கும் இருக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருக்கு. ஆட்சி செய்யறாரு, ஆட்சியை தட்டி கேட்கிற அளவுக்கு நீங்க வந்து அசம்பிளிக்குள்ள சபாநாயகர் பர்மிஷனே தேவையில்லை, மைக்கை பிடிச்சி பேசக்கூடிய பவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இருக்கு. மற்றவங்களுக்குலாம் இருக்காது, சபாநாயகர் அனுமதி வாங்கி தான் பேசணும். அவரை எதிர்க்கட்சி தலைவரை கோமாளின்னு பேசுறாரு. யாரு? நம்ம நிர்மல்குமார். இதுல நிஜமாவே இவங்க பண்ற கோமாளித்தனத்தை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டு திரிறாங்க. இதுல திமுகவில் வந்து கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் கோல்டு வார் உருவாக்க, பிரச்சனையை உருவாக்க சர்வே நடத்தணுன்றாரு. அந்த கட்சி பத்தி இவருக்கு எதுக்கு பிரச்சனை? உங்க கட்சியிலே 1008 ஓட்டர் இருக்கப்பா. உங்க கட்சியிலே இருக்கிற பிரச்சனையே தீர்ப்பதற்கு வழி இல்லை. அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு 3 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் வசூல் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெண்மணி கோர்ட்ல கேஸே போட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்திருக்கு, 15 லட்சம் தர முடியாது என்னால, 10 லட்சம் 12 லட்சம் தர முடியும்ன்றாங்க. அப்ப பிபியினுடைய விலை 10 லட்சம் 12 லட்சம்ன்றது வெளிப்படையா தெரியுதா? நீங்க தான் யோகேஷ் சிகாமணிகளா? ஊழலை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவங்களா? கல்குவாரியை திறந்து விட்டு போலீஸ் பாதுகாப்பா நிக்குது காவலுக்கு. மண்ணு கனிம வளம் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. கேரளாவுக்கு கொண்டு போயிட்டே இருக்கான். கேரளாவிலேருந்து கழிவுகள் கொண்டாந்து இங்கே கொட்டுறான். வேஸ்ட்லேருந்து தேவையில்லாமல் கழிவுகளை தடுத்து நிறுத்த வழி இல்லை. எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் இது எதை பற்றி பேசாமல் இன்றைக்கி இந்த நீட் எதிர்ப்பு குறித்து பேசிய இடங்களை கூட எங்கேயாவது நீட் எதிர்ப்பு அல்லது நீட் ஒழிப்பு குறித்து தாவேக அரசாங்கம் பேசியிருக்கா? அந்த பிரச்சனை முடிய போதுன்னு தெரிஞ்ச அன்னைக்கு லாஸ்ட் டைமில் ராஜ்மோகன் போய் பேசுகிறார். அவர் அங்கேருந்து மாணவர்கள்லாம் சத்தம் போட்டு கத்தி மெரினான்னு கோஷம் போட்டு, மெரினா ஏன் நீங்கள் லாக் பண்ணீங்க, திறந்து விடுங்கன்னு சத்தம் போட்டு அவரை துரத்தி விட்டாங்க. அதான் நடந்திருக்கு. ஆனால் அதை மடம் மாற்றி திமுக ஜென்சின்னு டிஷர்ட் போட்டு போய் அங்கே உட்காருது. உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களுடைய நோக்கம் நீட் எதிர்ப்பு. அவங்க திமுக நீட்டு வந்து ஜென்சின்னு போட்டால் போட்டுக்கிறாங்க, இல்லை வேற எதனா போட்டுக்கிறாங்க. அஜெண்டா ஒன்று தானே. அப்போ நீங்களும் நீட் எதிர்ப்புன்னு சொல்லி தான் அந்த அரசியலே பண்ணீங்க ஆரம்ப காலகட்டத்தில். பொன்ராஜ் அதை விமர்சனம் பண்ணியிருந்தார். அனிதா வீட்டுக்கு விஜயும் வந்தார், நானும் வந்தேன். ஆனால் அவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அவரோட அஃபிடவிட்ல அந்த தேர்தல் அதில் 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்காருங்க. 20 கோடியோ 10 கோடியோ கொடுத்துருக்காரு. எதுக்கு? நீட் கோச்சிங் சென்டர் நடத்துறவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காரு. 50 கோடிங்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்காரு. அதில் அந்த வீடியோவும் வைரல் ஆயிருக்கு, பொன்ராஜ் பேசின வீடியோ. ஆமாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீட்டை ஒழிக்கிறதுட்டு உங்களுக்கு இல்லை, ஏமாத்துறீங்க, பொய் சொல்றீங்க.
ஏன்னா இவர் பேசினவர் தான். நீட்டு மட்டும் ஏதாவது மருத்துவ படிப்பு மட்டும்தான் படிப்பா, டாக்டர் மட்டும் தான் படிக்கணுமா, வேற படிப்பு இல்லையா? இது யார் பேசுவா இந்த மாதிரிலாம்? எங்கள் அண்ணன் சீமான் பேசுவார், ஆர்எஸ்எஸ் பேசும். தமிழ்நாட்டு மக்கள் நீட்டு வந்த பிறகு எத்தனை ஏழை மாணவர் டாக்டர் ஆயிருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். +2ல மார்க் 12 வருஷம் ஒருத்தன் படிப்பாங்க, 12 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து 12வதுல பாஸ் பண்ணி பெரிய மார்க் வாங்குவான். 1200க்கு 1198 எடுத்தா கூட அவனுக்கு டாக்டர் ஆக முடியாது. வீணா போன நீட்டில் போய் அவன் வந்து பாஸ் பண்ணணும், அவங்க சொல்கிற கட் ஆஃப் எடுக்கணும், அப்போ தான் வந்து அவனுக்கு மருத்துவ படிப்பு கிடைக்கும். இது இல்லாமல் அவங்க கேட்ட பணத்தை கட்டணும். நீட் கோச்சிங் சென்டர் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்க ஆண்டுக்கு. நீட் கோச்சிங் சென்டர் யார் நடத்துகிறா? பணம் வச்சிருக்கிறவன் நடத்துகிறான். அங்கே போய் யார் சேர முடியும்? ஏழை மாணவன் சேர முடியுமா? நீங்கள் நேர்மையாளர் தானே. இப்போ நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? நீட்டு கோச்சிங் சென்டர், நீட்டு வந்து கண்டிப்பாக இருக்கட்டும். நீட் கோச்சிங் சென்டரை ஏழை மாணவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் படிக்கலாம், அவர்களுக்கு அனைத்தும் இலவசம் அறிவிக்க தைரியம் இருக்கா இந்த அரசாங்கத்துக்கு? துணிச்சல் இருக்கா சார்? காசு கட்டி அவன் லட்சமா பணம் கட்டி பிள்ளைய படிக்க வைக்கிறான் சார். நீட்டில் பாஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவொன்னா அந்த பிள்ளைங்க வந்து மனம் உடைந்து தற்கொலை பண்ணி செத்து போகுது. அதை சரி பண்ணனா ஒரே கல்வி இலவசமாக இருக்கணும். அரசு பள்ளிகளே மூடிட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா? மாணவர் சேர்க்கை இல்லைன்ட்டு நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளியை திறந்து விடுறீங்க, மெட்ரிகுலேஷன் பள்ளியை திறந்து விடுறீங்க, தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. ஒரு உண்மை சொல்லட்டுங்களா? 100 கோடி ரூபாயை வந்து கல்வித்துறையில் கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நந்தகுமார்னு ஒருத்தர் வந்து பெருசாக பேசினார். அந்த நந்தகுமார் பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பாளர், தெரியல உங்களுக்கு. அன்பில் மகேஷ் மேலே பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வச்சார். ஆனால் இன்றைக்கு காவல்துறை ஒரு பிரேயர் போட்டிருக்காங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவர் அதுக்கப்புறம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார் அன்பில் மகேஷ். அவர் வாய் பேச நிறுத்திட்டாரு. அதே மாதிரி திமுக இருந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க, அவரும் 100 கோடி ஏமாத்திட்டாருன்னு சொன்னாங்க. அரசகுமார் கடைசியில் காவல்துறை நீதிமன்றத்தில் ஒரு பதில் மனு போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? 100 கோடியை காணும், அதில் ஆதாரமே இருக்கு, 100 கோடிக்கு இல்லை. அப்புறம் என்ன இருக்கு? 7.5 கோடி 8 கோடி 10 கோடி குறைவாக தான் காசு வாங்கினதா சொல்லப்படுது. அப்புறம் ஏன்டா 100 கோடி 100 கோடின்னு பேசுறீங்கன்னா, இது எப்படின்னா அந்த ஆட்சி கவிழ்ப்புன்னு ஒரு ட்ராமா ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ராமாவோட அடுத்த வருஷன் தான் இது. எதுக்கு எடுத்தாலும் 100 கோடி 200 கோடி சொன்னால் மக்கள் வந்து பதட்டம் அடைஞ்சிருவாங்க. எப்படின்னா இது வந்து நம்ம பாரத பிரதமர் மரியாதைக்குரிய விஸ்வகுரு மோடியோட பிளான், இது அவங்களுடைய அஜெண்டா. 1,76,000 கோடி ஊழல் பண்ணியது திமுக காங்கிரஸ் சொல்லி ஆட்சியை பிடிச்சாரு. சரிங்க, 2Gலே 1,76,000 கோடி, அதுக்கப்புறம் 3G 4G 5G வரைக்கும் வந்துருச்சு. அப்போ அதை விட அதிகமாக தானே வருமானம் வந்திருக்கும். சரி, இந்த 1,76,000 கோடி எங்கே போச்சு? அது வரும்னு சிஐஜி சொல்லிச்சான். எப்பேற்பட்ட பித்தலாட்டம் பார்த்தீங்களா? ஆக அவர்களுடைய மினி வெர்ஷன், மோடியினுடைய மினி வெர்ஷனாக தமிழ்நாடு அரசாங்கம் நடக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இதுதான் காலத்துக்கு ஓடும். ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி வந்து அதிமுகவை வைத்து ஒரு 4.5 வருஷம் பாஜக தமிழ்நாட்டை ஆண்டதோ அதே மாதிரி நாட்கள் எண்ணப்படுகிறது. இப்போ நம்ம முதலமைச்சர் தாவேக்காவுடைய அரசாங்கத்தின் நாட்கள் எண்ணப்படுது. அவங்க சொல்கிறத இவர் செய்ய தவறினால் அடுத்த நிமிஷமே இங்கே வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும்.